ஊரில் இருக்கிறவைக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்க வெளிநாட்டில் இருக்கிறவைக்குத்தான் அண்ணன் இருக்கிறாரோ இல்லையோ என்ற பெரும் குழப்பம். இனி அது ஒருபோதும் வராதாம். அன்னைய வீரச்சாவென்று அறிவிச்சு விளக்கேத்த போறாங்களாம். இத்தோட அண்ணன் வருவார் என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளியிட போயிட்டோமா? இல்ல, தெரிஞ்சுதான் கேட்கிறேன். உங்களை நல்லா தெரிஞ்சபடியாத்தான் கேட்கிறேன். அவர் செத்து போனதாய் சொல்லிட்டா இந்த இனம் ஒன்று சேர்ந்துருவேன். யாரோ சொல்லுறான் என்று நீங்கள் 4 பேர் சேர்ந்து விளக்கேத்தி போட்டா விடுதலை தானாய் நாளைக்கே வந்து கிடைச்சிருவேன். எங்கட தலைவர் கட்டின தமிழீழ கட்டமைப்புகள் எல்லாமும் இல்லாமல் போய் இனவழிப்பின் கொடூரம் நடந்த இந்த 16 வருஷத்துல வெளிநாடு வந்து விசா எடுத்து வசதியாய் வாழுற நிலை வந்த பிறகு தலைவருக்கு காவல் என்றும் பொட்டுகமானுக்கு இடது வலது என்றும் தாக்குதல் தளபதிகள் என்றும் புலி என்று தற்புகழ்ச்சிக்காய் நீங்கள் தம்பட்டம் அடிச்சதை தவிர இன விடுதலைக்காய் இனச்சாவின் நீதிக்காய் நீங்கள் ஒற்றுமையாய் இருந்து அப்படி என்னத்தை உருப்படியா செய்து போட்டீர்கள் என்று இப்ப விளக்கேத்த போறீங்க. அப்படி என்னத்தை உருப்படியா செய்து போட்டீர்கள் என்று இப்ப அவருக்கு விளக்கேத்த போறீங்க. இனச்சாவின் வலி இருந்து இனம் இன்னும் மீள இல்ல. நிலமிழந்து போகும் அந்த நிலை இருந்து மாற இல்ல. பிணக்குவியல் ஏறி வந்த பயணங்களும் நீள இல்ல. துணை நின்ற தோழர் தோழியரில் பலரை இன்னும் காண இல்ல. எஞ்சியோரில் உடல் இருக்கும் சீல் பிடித்த காயங்களும் ஆற இல்ல. ஆறுதலா அழைப்பெடுத்து அவரோட கதைக்கவும் ஆறும் இல்ல. தமிழர்களுக்கென்று தனித்த அரசியல் இல்ல, தனித்த ஊடகம் இல்ல, அறிவகம் இல்ல, அன்னை நிலம் மீட்கும் எந்த அறிவார்ந்த செயல் திட்டங்களும் இல்ல. கலைப்பண்பாட்டு கழகம் இல்ல, கலாச்சார பிணைப்பு இல்ல, வரலாற்று பேணலகம் ஏதும் இல்ல, பொருளாதார நிலையும் உயர இல்ல. இன்னும் சொல்ல போனால் ஒற்றுமையாய் நானும் இல்ல, நீயும் இல்ல. ஒரு அடிதானும் தேச விடுதலைக்காய் நாங்கள் கைகோர்த்து நகரவும் இல்ல. இப்ப இதை சொல்லி அவருக்கு முன்னால நின்று விளக்கரிப்பேன். இப்ப இதை சொல்லி அவருக்கு முன்னால நின்று விளக்கரிப்பேன். தலைவர் என்ன, நீங்கள் ஆளாளுக்கு வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு மட்டும் தலைவரே? நீங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து முடிவெடுக்க. அவர் தமிழற்ற அடையாளம். தமிழ் மக்கள் எல்லோருக்கும் புதுமையும் பெருமையும் அவர். அன்னையும் அவர் குடும்பமும் இருக்கினம் வருவினம் என்றவையும் இப்ப இல்லை என்று விளக்கேற்ற போறவையும் இந்தியா என்கிற நாடக கம்பெனின்ற நடிகர்கள் கண்டியலே. இப்ப நடக்கிறது அவங்க நடத்துற நாடகத்தின் ஒரு பகுதி. இப்ப நடக்கிறது அவங்க நடத்துற நாடகத்தின் ஒரு பகுதி. ஓம், நீங்கள் யார் யாரோ வந்து என்னத்தை சொல்லுறது? நீங்கள் யார் யாரோ வந்து என்னத்தை சொல்லுறது? நாங்கள் சொல்லுறோம். ஈழத் தமிழர்கள் நாங்கள் சொல்லுறோம். அவர் இல்ல, அவர் இல்ல. சாவுக்குள் அடைத்து வைக்க அவர் ஒன்றும் சாதாரண மனுஷ பறவை இல்ல. அவர்தான் எங்கட தமிழீழ கொள்கை. அவர்தான் எங்கட விடுதலை பயணத்தின் எல்ல. தமிழீழ தாயின் ஆன்மா உயிர் கூட இருக்கும் வரை அவர் இருப்பார். அவர் எங்களுக்குள்ள இருப்பார். எங்களுக்குள்ள இருப்பார். இந்தியாவை கூட்டிக் கொண்டு புலிவேசம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எலிப்பொறியா வைக்கிறாய். இழிச்ச வாயன் தமிழன் என்று கண்ண மூடிக்கொண்டு தலைவைத்து சாவான் என்று இதை வைத்தடா நினைக்கிறாய். நீ எவனாயும் இரு. இன விடுதலைக்கு உதவாத உன் செயல்கள் எல்லாம் வெட்டி போட்ட எங்கள் மசருக்கு சமம். நீ எவனாயும் இரு. இன விடுதலைக்கு உதவாத உன் செயல்கள் எல்லாம் வெட்டி போட்ட எங்கள் மசருக்கு சமம். எங்கள் உசுருக்கு மேலான தமிழீழத்தை மீட்டெடுத்து எங்கட தேசிய தலைவருக்கு அன்று விழா எடுப்போம். பேரிகை கொட்டி தமிழ் பேரினம் ஒன்று கூடி ஆதி பறை இசைக்க அலகு குத்தி காவடி எடுத்து தீ மிதித்து ஆட்டு கிடாய் வெட்டி படையல் போட்டு வெற்றி சங்கூதி வழிபடுவோம். எங்கள் உசுருக்கும் மேலான தமிழீழத்தை மீட்டெடுத்து எங்கட தேசிய தலைவருக்கு அன்று விழா எடுப்போம். பேரிகை கொட்டி தமிழ் பேரினம் ஒன்று கூடி ஆதி பறை இசைக்க அலகு குத்தி காவடி எடுத்து தீ மிதித்து ஆட்டு கிடாய் வெட்டி படையல் போட்டு வெற்றி சங்கூதி வழிபடுவோம். தேசம் வெல்லும் வர பிரபாகரன் எங்களின் வழிகாட்டி. தேசம் வென்றபின் பிரபாகரன் எங்களின் வழிபாடு. தமிழ் தேசிய இனத்திற்கு இறைவனும் தலைவனும் ஒன்றுதான். தமிழ் தேசிய பேரினத்திற்கு இறைவனும் தலைவனும் ஒன்றுதான். தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம்.